அப்படியா? அப்பாவை காணும்னு சொல்கிறவங்க கிட்ட எங்கள் ஏரியாவில் கரண்ட்டை காணோம், வெளிச்சத்தை காணோம், அதுக்கப்புறம் எங்கள் ஏரியா சட்டமன்ற உறுப்பினரை காணோம். ஏன் தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் இருக்காரா இல்லையான்னு கூட தெரிலங்க. கொஞ்சம் யாராவது அதுக்கப்புறம் நம்மளோட தம்பி ஜோசப் சஞ்சய் அவங்க கூட அப்பாவை காணோன்னு தேடிட்டுருக்காங்க. என்னோட அப்பா பேர் MK முத்துவேல் ஸ்டாலின். நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து பெண்களும் சொல்லுவோம். ஆனால் தம்பி ஜோசப் விஜய் தான் இது வரைக்கும் நாங்கள் யாருமே உங்களோட பர்சனல் விஷயத்தில் தலையிடலை. ஏன்னா அசிங்கத்தில் கை வச்சா நம்மளுக்கு தான் இதுன்றதுனால நாங்கள் அமைதியாக இருந்தோம். யாரை பேசுகிறது? ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு டவுட்டு, எனக்கே இந்த நாலேஜ் இருக்குது. சட்டசபையில் போயிட்டு குட்டி ஸ்டோரி சொல்கிறீங்களே, அது ஆடியோ லான்ச்சுன்னு நினச்சிங்களா, இல்லை ஏதாவது ப்ரொமோஷன் இதுக்காக போயிருக்கீங்கன்னு நினச்சிங்களா? சட்டசபைப்பா, எப்படியாப்பட்ட ஜாமவான்கள் இருந்த இடம். அங்கே போயிட்டு என்னச்சு விட்டால் டான்ஸ் ஆடிட்டு நான் ஒரு பாட்டு பாடவான்னு சொல்லி கேட்டு வருவாங்க போல். அதில் எனக்கு ஒரு விஷயம், இந்த மதிப்புக்குரிய சபாநாயகர் ஐயா அவர்கள் நம்ம அமைச்சர் யாரோ பார்த்து சொல்கிறாங்க. எனக்கு அவர் பேசுறதை நான் பெருசாக கவனிக்கலை. ஏன்னா நம்மளுக்கு தேவை கரெக்டாக பேசினா தானே, தெளிவாக பேசினா தானே. அதனால் நம்ம விட்டுட்டோம். சொல்கிறாரு பாட்டு பாடுற, என்ன அதே பாட்டு பாடுனுக்கிறீங்க? அது தானே சினிமாக்காரங்க கூட சேர்ந்தா அதுதான். அதுக்காக எல்லா சினிமாக்காரங்களையும் தப்புன்னு சொல்ல வரல. இதே விஜயை எனக்கு பிடிக்கும். எப்படின்னா, அதை சொல்லக்கூடாது தான். இடுப்பு ஒரு மச்சம் காட்டவா மச்சான், அப்புறமா மிச்சம் காட்டவா பாட்டெல்லாம் பாடுவார். சங்கீதா மேடமோட ஹஸ்பண்ட், அந்த விஜயை பிடிக்கும். இளைய தளபதி விஜயா நடிகராக பிடிக்கும். ஆனால் இப்போ என்னடானா, அவரோட பொண்டாட்டி யாருன்னு தெரியல. பாவம், அவங்க பொண்டாட்டி எங்கள் வீட்டுக்காரை காணோம், எந்த நடிகை கூட இருக்கிறாங்களோ, யார் கூட இருக்கிறாங்களோன்னு தேடினுக்கிறாங்க. அந்த புள்ள பாவம் சின்ன பையன், எங்கள் அப்பாவை காணோன்றதை தாண்டி எங்கள் அப்பா யார் கூட இருக்கிறாருன்னே தெரியல அப்படின்னு புலம்பிகிட்ருக்கான். இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் மக்கள் ஒரு பக்கம் மாற்றம் வேணும்னு கேட்டவங்க ஏமாற்றத்தோடு சுற்றிட்டு இருக்காங்க. எனக்கு 2 நாளாக ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தது. சரி நம்ம வீடியோ எடுத்து போடுவோன்னு பார்த்தா, எங்கள் ஏரியாவில் கரண்ட்டை காணுங்க, யாராவது கொஞ்சம் இருந்தால் கரண்ட்டை முன்னா. எங்கள் ஏரியாவில் கரண்ட்டு கட் ஆச்சுன்னா நாங்கன்னா EB ஆஃபீஸ் ஃபோன் பண்ண மாட்டோம். ஃபஸ்ட்டு எங்கள் ஏரியாவில் இருக்க கவுன்சிலருக்கு, அப்படி இல்லையா டைரெக்டாக எங்கள் ஏரியாவில் இருக்க MLAக்கு கால் பண்ணுவோம். அதாவது நாங்கள் மட்டும் இல்லை, பொதுமக்களும் டைரெக்டாக கால் பண்ணுவோம். இப்போல்லாம் யார் சட்டமன்ற உறுப்பினர்னு நடிகர் CM சார் உங்களுக்கே தெரியுமான்னு தெரியல, எங்களுக்கும் தெரியல. எனக்கு மட்டும் தெரியலன்னா பரவாயில்ல, பொதுமக்கள் அனைவர்களுக்கும் தெரியல. நாங்கள் தான் இந்த தொகுதியில் இருக்கிறோம், மக்கள் இவங்கன்னா நம்ம ஏரியா ஆளுங்கப்பா அப்படின்ட்டு சட்டமன்ற உறுப்பினருக்கும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் நம்ம கழக உடன்பிறப்புகள் அனைவர்கிட்டையும் ஒரு கோரிக்கை நான் வைக்கிறேன், என்னோட தனிப்பட்ட முறையில். அந்த குட்டி ஸ்டோரிக்கு அவர் அப்பாலஜிஸ், மன்னிப்பு கேட்டாகணும். கேட்கலன்னா அவராவது குட்டி ஸ்டோரி சொன்னார், நம்ம குட்டி குட்டியாக ஸ்டோரி சொல்லிகிட்ருப்போம். சரிங்களா? நம்மளை பற்றி நம்மளுக்கு தெரியும் திமுககாரங்க யாருன்ட்டு. ஸோ அது ஒன்றிணைவும். சரிங்களா? இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. என்றைக்குமே உயிர் உள்ளவரை உயிர் பிரிந்தாலும் இது கருப்பு சிவப்பு ரத்தம் ஓடுது. திமுக காரச்சிங்க எதுக்கும் யாருக்கும் எவனாக இருந்தாலும் எதுக்காகியும் போயிட மாட்டோம். உயிரே போனாலும் தோத்தாலும் ஜெயித்தாலும் திமுக.
எங்கள் அப்பா பேர் MK ஸ்டாலின், எங்கள் அக்கா பேர் மதிப்புக்குரிய கனிமொழி கருணாநிதி, என் அண்ணன் பேர் உதயநிதி ஸ்டாலின். நான் அது 3 பேர் மட்டும் சொல்கிறியே, வாரிசு அரசியலான்னு கேட்குற தற்கொலைங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். 3 கோடி பேருக்கு மேலே இருப்பாங்க. எல்லாரோட நேமும் வாசிக்கிறதுக்கு டக்குன்னு உனக்கே தெரியாதல்ல, அதனால தான் நாங்கள் இதை சொல்கிறோம். சரியா? இந்த அப்பாவை காணோம் அம்மாவை காணோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு பொண்டாட்டியை போய் பாரு, குடும்பத்தை பாரு. எல்லாரும் எதுவும் தலை கூட என்ன சொல்கிறாரு, நீ வாழு, உன் குடும்பத்தை பார்க்க வை, அதுக்கப்புறம் இது பண்ணிட்டு. ஃபஸ்ட்டு உன் குடும்பத்தை பார்க்குறதுக்கு உனக்கு வக்கீல் அதை நாதாரி நாய், நீ எவனவனா இருந்து போ. ஆனால் குட்டி ஸ்டோரி சொல்கிறியா? நீ குட்டி ஸ்டோரி சொல்லு, விட்டாக்கா நாளைக்கு ஒரு குட்டியை கூட்டின்னு வந்து சட்டசபையில் உட்காந்து ஸ்டோரி சொல்லு. முடிஞ்சால் என்ன செய்கிறீங்களா செய்யுங்கப்பா. இல்லை வேறு அவங்கவுங்க, நான் நார்மலாக போஸ்ட்டு போட்டேன், அவங்கவுங்க வந்து பர்சனல் சாட்டில் வந்து சீன் போட்டு மிரட்டுறீங்க. யார்கிட்ட மிரட்டுறது? என் பேர் விக்டோரியா, நான் சென்னையில் தான் இருக்கேன், பக்கா திமுக காட்சி, என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க, பார்க்கலாம்.